சலசலப்பு எதுவும் இல்லாம சட்டசபையில பட்ஜெட்டை படிச்சு முடிச்சிருக்காரு நிதியமைச்சர் மரிய வில்சன். பழைய ஆட்சியின் திட்டங்களுக்கே பக்காவா ஸ்டிக்கர் ஒட்டி திருப்பி கொடுத்திருக்காங்க அப்படின்னு படபடன்னு பேசிட்டு போனாரு உதயநிதி. அதுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாம குறை சொல்லிட்டு போனாரு எடப்பாடி பழனிசாமி. தம் கட்டி பட்ஜெட்டை படிக்கிறதுக்குள்ள திணறித்தான் போனாரு மரிய வில்சன். இவரை நம்பி இவ்வளவு பெரிய டாஸ்க கொடுத்திருக்காரு சிஎம் அப்படிங்கிற டவுட் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. நிதித்துறை செயலாளர் சித்திக் ஒரு சூப்பர் மேனு. இப்பெல்லாம் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை அவரோட கழிக்கிறது தான் சிஎம் ஓட பிளான். இது போக சூப்பர்க்கெல்லாம் சூப்பர் மேனா ஜோசப் விஜய் ஒருத்தரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காரு. மத்திய அரசின் திட்ட கமிஷனுக்கு துணைத் தலைவரா இருந்து கலக்கின மான்டெக் சிங் அலுவாலியா தான் அவர். எந்த மாநிலத்துல எந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சாலும் எல்லா மாநில முதல்வரும் அவர்கிட்ட தான் போய் நிக்கணும். கலைஞர் ஜெயலலிதா தொடங்கி அத்தனை முதல்வரும் அவர்கிட்ட காட்டினது அவ்வளவு பக்குவம். 6 பேர் கொண்ட கமிட்டியை சிஎம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. 6 பேருமே பினான்சியல் கிங். அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு இப்ப கொடுத்திருக்க அதிகாரம் லிமிட்லெஸ் பங்கு. கஜானால காசு இல்லைன்னா வரிய போட்டு தாக்கு, அதுவும் பத்தலைன்னா கடன் வாங்குறதுக்கு திருவோட்ட தூக்கு. அப்படிதான் 10 லட்சம் கோடியை தாண்டி போய் நிக்குது நம்ம மாநிலத்தினுடைய கடனை. மான்டெக் சிங் அலுவாலியா கமிட்டி அதை சரி பண்ண முடியாது. உடனே வருமானத்தை பெருக்க இவங்க வழிய சொல்ல போறாங்க. சும்மா போட்டு கிடக்கிற கவர்மெண்டோட சொத்துக்களை இவங்க வருமானத்துக்கு வழியா மாத்த போறாங்க. அதிகாரி மாறுங்க பண்ற அனாவசிய செலவுகளை குறைக்க போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஐடியாவா தான் 1க்கு 10 அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் வாகனங்களை திருப்பி கொடுக்க சொல்லிருக்காங்க. குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகள் கிட்ட மட்டுமே மது ஆலைகள் மாட்டி இருக்கிற நிலைமையை மாத்த போறாங்க. மாநிலத்துக்கு வெளியில இருக்கிற பல ஆலைகளை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வரியை ஏத்த போறாங்க. கனிம வளத்துறையில எங்கெல்லாம் காசு லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க போறாங்க. கவர்மெண்ட் கஜானாவுக்கு வந்திருக்க வேண்டிய அந்த காசை சாப்பிட்டவங்களுடைய கழுத்தை பிடிக்க போறாங்க. வெறும் வரி வசூல் பண்ற தண்டல்காரனா இருக்கிற நிலைமையில இருந்து தமிழக அரசு மாறணும். கொட்டி கிடக்கிற அதனுடைய சொத்துக்களுக்கு பெருமைக்குரிய ஓனரா மாறி வருமானம் மேலும் மேலும் ஏறணும். லீக்கேஜை தடுத்து வருமானத்தை பெருக்கணும்னா பழைய ஹிஸ்டரியை கலரணும் இல்ல. அது நடக்கணும்னா உண்டு கொடுத்த அதிகாரிகள் இந்த கமிட்டி முன்னாடி வந்து உண்மையை உணரணும் இல்ல. அதுக்காக தான் ஜோசப் விஜய் இந்த கமிட்டிக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்திருக்காரு. கவர்மெண்டோட எந்த டிபார்ட்மெண்டோட எந்த அதிகாரிய வேணா எப்ப வேணா இந்த கமிட்டி கூப்பிடும். டைம் இல்ல அப்புறம் வரணும் அதிகாரிங்க சொல்லவே கூடாது. ரெக்கார்ட தேடி எடுக்க டைம் ஆகும் சார்னு வாய்தா வாங்கவும் கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே திட்ட கமிஷன் நடத்தினவர் அலுவாலியா. இந்திய பொருளாதாரத்தையே மாற்றி அமைத்த மன்மோகன் சிங்கோடைய சீடர்னு சொல்லுவாங்க. மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் போதும் அவர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் கிட்ட நிதியமைச்சரா இருக்கும் போதும் இவர் வேலை பார்த்திருக்காரு. ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்ல, நாட்டு வளர்ச்சி தான் முக்கியம். சப்பு மருந்து கொடுத்து தான் ஜனங்களையும் திருத்தணும். எதிர்கட்சி என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. யார் என்ன திட்டினாலும் ஏர் எடுத்து பார்க்காதீங்க. நல்ல மாற்றம் எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. வர நல்லது கெட்டதை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம நில்லுங்க. மன்மோகன் சிங் நிதியமைச்சரா ஆக்கும் போது நரசிம்மராவ் சொன்னது இது. அவங்க 2 பேரும் நல்ல இதயத்தோட பாடுபட்டதாலதான் நாடு பெரிய சோதனையிலிருந்து மீண்டது. அன்னைக்கு இந்தியாவுக்கு மன்மோகன் சிங், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மான்டெக் சிங். இது வரைக்கும் ஜெயிச்சது முக்கியம் இல்ல, இந்த ஆட்டமே வேற மச்சி. கேப்பே இல்லாம சும்மா கில்லி மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கணும். தியேட்டர் டைலாக் இப்ப கோட்டையிலயும் கேக்குது. அலுவாலியா என்ன பண்ண போறாருன்னு இப்ப நாடே பாக்குது.